தற்போது உலக அரங்கில் ஈரானுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட போர் வெறும் அணு ஆயுத பிரச்சினை அல்ல, எண்ணெய் வளங்களை கைப்பற்றும் போர் அல்ல. உண்மையான காரணம் ஈரானின் மத்திய வங்கி உலக வங்கி அமைப்பிற்குள் பணிய வேண்டும் என்பதற்காகவே. 2030க்குள் உலகை முழுமையாக டிஜிட்டல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டுமென்றால் ஈரான் மற்றும் வடகொரியா போன்ற சுதந்திரமான நிதி அமைப்புகளை கொண்ட நாடுகளை வீழ்த்துவது அவர்களுக்கு அவசியமாகின்றது. உலக பொருளாதாரத்தை ஒரு சில உயர்மட்ட குழுக்கள் பேங்கிங் எலைட்ஸ் கட்டுப்படுத்துகின்றன. இதை ரோத்ஷைல்ட், ராக்ஃபெல்லர்ஸ் மாடல் பேங்கிங் என அழைப்பார்கள். இவர்களின் நோக்கம் மிக எளிதானது. ஒவ்வொரு நாட்டின் மத்திய வங்கியும் இவர்களது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். இந்த நாடுகளில் சுதந்திரமான நிதி அமைப்புகள் இருந்தனவோ, உதாரணமாக லிபியா, ஈராக், சிரியா, அங்கெல்லாம் போர் மூலம் ஜனநாயகம் என்ற பெயரில் பொம்மை அரசுகள் கொண்டு வரப்பட்டன. இதன் உண்மையான நோக்கம் அந்த நாடுகளை உலகளாவிய கடன் வலையமைப்பிற்குள் சென்ட்ரல் பேங்கிங் சிஸ்டம் கொண்டு வருவதே ஆகும். இந்த திட்டத்தின் தொடக்கம் 2001 செப்டம்பர் 11களிலிருந்து தொடங்குகிறது. அமெரிக்காவின் முன்னாள் ஜெனரல் வெஸ்கி கிளார்க் வெளிப்படையாக கூறியது போல, அடுத்த 5 ஆண்டுகளில் 7 நாடுகளை ஆக்கிரமிக்கப் போகிறோம் என்ற அறிவிப்பு சாதாரணமாகவே வரவில்லை. ஈராக் மீது தொடுக்கப்பட்ட போர் என்பது அணு ஆயுதங்களுக்காக அல்ல, போலி தாக்குதல்களை உருவாக்கி அங்குள்ள சுதந்திரமான நிதி அமைப்பை சிதைப்பதற்கே ஆகும். 2001 போடப்பட்ட இந்த அத்திவாரம் மேற்கத்தைய பேங்கிங் எலைட்ஸ் கட்டுப்பாட்டில் இல்லாத நாடுகளை ஒவ்வொன்றாக வீழ்த்தத் தொடங்கியது. பேங்கிங் எலைட்ஸ்களின் ராக்ஃபெல்லர், ரோத்ஷைல்ட் மாடல் மிகப்பெரிய அச்சம் என்னவென்றால், அவர்கள் உருவாக்கும் உலகளாவிய நிதி அமைப்பில் எந்த ஒரு கசிவும் இருக்கக்கூடாது என்பதுதான். ஈராக் மற்றும் லிபியா போன்ற நாடுகள் டாலருக்கு மாற்றாகவோ அல்லது தங்களது சொந்த கட்டுப்பாட்டிலோ வர்த்தகம் செய்ய முயன்றபோது அவை கசிவுகளாக கருதப்பட்டு போரின் மூலம் சரி செய்யப்பட்டன. பேங்கிங் எலைட்ஸ்களின் ஒற்றை வங்கி முறைமைக்குள் அகப்படாத ஈரான் இன்று ஒரு மிகப்பெரிய கசிவாக பார்க்கப்படுகிறது. ஈரானின் எண்ணெய் வளம் மற்றும் அதன் மத்திய வங்கி இன்னும் இந்த உலகளாவிய கட்டுப்பாட்டுக்குள் முழுமையாக வரவில்லை. ஈரானுக்கும் மேற்கத்தைய நாடுகளுக்கும் இடையிலான பதற்றம் என்பது அதன் அணு ஆயுதங்களுக்காக அல்ல, மாறாக இந்த கசிவை சரி செய்ய பொம்மை அரசு ஒன்றை நிறுவுவது, அவர்களை ஒரு குறிப்பிட்ட மத்திய வங்கி பொறிமுறைக்குள் கொண்டு வருவதற்கே ஆகும். 2030க்குள் ஒவ்வொரு நாட்டின் மத்திய வங்கியும் இந்த பேங்கிங் எலைட்ஸ்களின் கட்டுப்பாட்டில் வர வேண்டும் என்பதுதான் அஜெண்டா. 2030 மறைமுக திட்டம். ஆனால் சீனா மற்றும் ரஷ்யா தலைமையிலான பிரிக்ஸ் நாடுகளின் தமக்கென ஒரு சுயாதீனமான பண பரிமாற்ற முறையை உருவாக்க முயல்வது இந்த 2030 திட்டத்திற்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக உள்ளது. குறிப்பாக ஈரானின் எண்ணெய் வளமும் சீனாவின் பொருளாதார பலமும் இணைவது மேற்கத்தைய நாடுகள் ஒற்றை உலக கட்டுப்பாட்டை கேள்விக்குள்ளாக்குகிறது என அஞ்சுகின்றனர். ஈரானை இந்த உலகளாவிய கட்டுப்பாட்டு வலயத்திற்குள் கொண்டுவர பேங்கிங் எலைட்ஸ் மற்றும் மேற்கத்தைய சக்திகள் கையாளும் உத்திகள் மிக நுணுக்கமானவை. ஈராக்கிலோ அல்லது லிபியாவிலோ செய்தது போன்ற நேரடி போர் ஈரானில் அவ்வளவு எளிதல்ல என்பதால் அவர்கள் ஒரு பல்முனை தாக்குதலை மல்டி ப்ரொஜெக்ட் அப்ரோச் திட்டமிட்டுள்ளனர். ஈரானை உலகளாவிய பண பரிமாற்ற அமைப்பான ஸ்விஃப்டில் இருந்து ஏற்கனவே துண்டித்துள்ளனர். இதன் நோக்கம் ஈரானின் மத்திய வங்கியை செயலிழக்கச் செய்து அந்நாட்டை பொருளாதார ரீதியாக கடும் நெருக்கடிக்கு உள்ளாக்குவது. இதன் மூலம் ஈரானிய மக்கள் கிளர்ந்தெழுந்து தற்போதைய ஆட்சி முறையை மாற்றி மேற்கத்தைய நாடுகளுக்கு சாதகமான மத்திய வங்கி கட்டுப்பாட்டை ஏற்கும் ஒரு அரசை அமைக்க வற்புறுத்துவதே இவர்களின் கணக்கு. ஈரான் தனது எண்ணெயை டாலர் அல்லாத வர்த்தகத்தில் பெட்ரோ டாலருக்கு எதிராக சீனாவுக்கு விற்பது இவர்களுக்கு பெரிய தலைவலி. இதற்காக ஈரானிய எண்ணெய் கப்பல் மீது இரகசிய தாக்குதல்கள் நடத்துவது அல்லது சர்வதேச கடற்பரப்பில் தடைகளை ஏற்படுத்துவது மூலம் ஈரானின் வருமானத்தை முடக்க பார்க்கின்றனர். ஈரான் என்ற கசிவை நிறுத்தவில்லை என்றால் உலகளாவிய CBDC மற்றும் ஒன் வேர்ல்ட் கரன்சி திட்டம் முழுமையடையாது. நேரடி போரை விட ஈரானுக்குள் இருக்கும் சமூக பிளவுகளை பயன்படுத்தி உள்நாட்டு கலவரங்களை தூண்டுவது இவர்களின் முக்கிய உத்தி. இவை நிறைவேறாத பட்சத்தில் மத்திய கிழக்கில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பதற்றத்தை சாக்குப்போக்காக ப்ராக்ஸி வார் பயன்படுத்தி ஈரானின் இராணுவ மற்றும் பொருளாதார கட்டமைப்புகளை குண்டு தாக்குதல் மூலம் சிதைத்து ஈரானை வழிக்கு கொண்டு வர திட்டமிட்டுள்ளார்கள்.
இது 2001 ஈராக்கில் பயன்படுத்தப்பட்ட அதே ஃபால்ஸ் ஃபிளாக் தந்திரத்தின் நவீன வடிவம். நவீன தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடகங்கள் மூலம் இளைஞர்களை தூண்டிவிட்டு தற்போதைய அரசை பலவீனப்படுத்துவதன் மூலம் 2030க்குள் ஈரானின் மத்திய வங்கியை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயல்கின்றனர். ஈரானை அழிப்பது இவர்களின் நோக்கமல்ல, மாறாக ஈரானை அடிபணிய வைப்பதே இவர்களது நோக்கம். ஈரானின் வளங்களும் அதன் மத்திய வங்கியும் இவர்களது டிஜிட்டல் சிறை கண்ட்ரோல் கேட் அமைப்புக்குள் வந்துவிட்டால் உலக வரைபடத்தில் மிஞ்சியிருப்பது வடகொரியா மட்டுமே. மேலும் இவ்வாறான தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தமிழ் பிளஸுடன் இணைந்திருங்கள்.